இந்த வீடியோ இப்படியே கன்டினியூ பண்ணலாமா இல்லை புதுசாக கட் பண்ணிட்டு போடலாமான்னு எனக்குள்ள ஒரு சிந்தனை. என்ன காரணம் அப்படின்னா, ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கு, பக்கத்தில் இருந்தால் எடுத்து சாப்பிட கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்னொரு பக்கம் விஷயங்களை பேசிட்டு அப்படியே போயிட்டு ராவா போய் தேடுவோம். ராவா தேடும்போது சில விஷயங்கள்லாம் வந்து விழுகும். என்ன விழுகும் அப்படின்னா, இந்த இப்படிலாம் இன்னைக்கு பேசிட்டு அப்புறம் வர்றதை அப்படியே சொல்லுவோம் அப்படின்னு எந்த பிளானுமே இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இன்னைக்கு அப்படித்தான் வந்து நிறையா வீடியோஸ் வரும். நான் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், பிடி லேடி உங்களுக்கு தான் இந்த பதில். அவங்க உங்க ஜோடியாக வராங்க அப்படின்னா தனியாக தான் காரில் போனாங்க. இன்சிடென்ட் ட்ரெஸ்ஸு ஃபோன் வச்சுருந்தா நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரேன், நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டு வரீங்க, அப்படியே வாங்க நான் உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிதான் சொல்கிறாங்க. இன்னும் நடக்கும் கேஷுவலாக. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் என்ன ட்ரெஸ் போடணும், எப்படி போடணும், எல்லாமே அவங்க உரிமை. ஒருத்தவங்க வராங்க, நாளை பின்ன வந்து விஜய் அவங்க மனைவியே சொல்கிறாங்க, நடிகை ஓப்பன் பண்ணுறான்னு வைங்களேன், வேற ஒரு நடிகையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அந்நேரம்? அதனால் ஒரு விஷயம் வருதுன்னா அவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்குள்ளே போயிட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கிறது நல்லாவா இருக்கு? ஒவ்வொரு நடிகருக்கும் சேம் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் போட்டு எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. டிஜே அபிஷியல்ன்ற சேனலில் தெரியுதா? இது தலா அஜித்துக்கு தெரியுதா? சிவகார்த்திகே வந்து தளபதி எப்படி இருக்காருன்னு காட்டுறேன். நிறையா அவருக்கு சூப்பராக இருக்குது. ஹேர் ஸ்டைலு ஃபிட். யார் அந்த பொண்ணு? மை 20ஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே பார்த்துருக்கேன் இந்த பொண்ணை. முதல்ல ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ட்ரெஸ்ஸில். மாடலுக்காக இறங்கிட்டாங்களா, அதனால் கொஞ்சம் குழப்பது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்ட்டு. பயங்கர அட்வான்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இமேஜில் ஒரு பக்கம் இருக்குது, வீடியோலாம் ஃபியூச்சர்லாம் இன்னும் அட்வான்ஸாக வரும்போது அப்படியே உருவாக்கிடுவாங்க. ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு விதமாக செம்ம கியூட்டாக இருக்காங்க ஒரு ஹீரோயின். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவங்க பேரே தெரியாது. இவங்க வந்து கலையான ஒரு முகம். கலர் வந்து என் கலர், இப்போ நீங்கள் என்ன கலர் பார்க்குறீங்களோ அந்த கலரு. வந்து அப்படியே விதவிதமாக போடுவாங்க ஃபோட்டோ, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவ்வளோ சொல்றியடா, யாரா அது அப்படின்னு கேட்குறீங்க, எனக்கு சூப்பராக சொல்லி காட்டுறேன். இன்ஸ்டால இந்த வீடியோவில் இன்னைக்கு வந்து யார் பார்த்து என்னென்ன கழுவி ஊற்ற போகிறான்னு தெரியல. ஏன் தெரியுமா? இந்த கள்ளப்பருப்பு திங்கிற சவுண்டு தான் வீடியோ இருக்கும். இன்னைக்கு அந்த ஒரு மேட்ரு மட்டும் எடுத்துட்டு கண்டினியூவாக பேசி போடலாம், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வருது. இப்போ தளபதி விஜய் பேசுறது, உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவரும், அதுவே வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா உண்மையாயிடும் அப்படின்னு போட்டு தளபதி பேசினது. இப்போ நான் இவ்வளோ நேரம் இதே சேனலில் தான் இருந்தது, அதான் கேட்டுட்டு இருக்கேன். நம்ம பசங்க வந்து தெளிவாக எடுத்து எடிட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. மார்க் மை வேர்ட்ஸ், ஓகேவா? கோபி இருக்காங்கல்ல, கோபி சுதாகர் தான் சொல்கிறேன். அதில் வில்லனிசம் ஃபியூச்சரில் வந்து பயங்கரமாக ஒரு மூவியில் வந்து ட்ரிபியூட் இருக்கும். அதுக்கான ஃபுல் ஒர்த்து இந்த ஆள் இறக்கி விட்டா வேற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டில்ல பாருங்களேன், இவரை வில்லனை இறக்கி விடுங்கயா. ஒரே ரிங்டோன் தான், மொத்த தேட்டரும் பிளாஸ்ட் அப்படின்னா இது எனக்கு தெரியும் என்னன்ட்டு. ஸ்பைடர்மேனு
சரியா? இது இது என்ன இதுன்னு தெரியும்ல? அலங்கார எஸ் அதான் பந்தலில வரும்ல அந்த சாங் வந்து படம் பார்த்துட்டு ஸ்பைடர் மேல சைடுல கேட்டவுடனே எல்லாரும் சிரிக்கிற அந்த இதுதான் உடச்சுனுங்கன்னா இருங்க இது வந்து அடுத்த மீம் என்னன்னு பார்த்துரும். சர்க்கார் இன்னும் 6 மணி நேரம் இருக்கு நம்ம கையில. ஒரு ஃபோன் வந்து வச்சிருக்கு. அந்த ஃபோனை நான் இப்போ அட்டன் பண்ண போறதில்ல. நான் பேசுறது இப்போ இதில் கேட்பான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த பொண்ணு செம்மையா பாடுதுங்க. அப்படியே கண்ணை மணி மெய்மறந்து கேட்கலாம். ஸ்ரீனிதா இளங்கோவன் செம்மையா இருக்கு வாய்ஸ். அந்த ஒரு செகண்ட் வந்தோன்னு அப்படி ஜர்க் ஆக முடியா? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வாய்ஸ் வந்து செம்மையா இருக்கு வாய்ஸ். நீலோத்தி சாங் பாடுது அவங்க. அப்படி போடுங்க. சும்மாவே காட்டு காட்டு காட்டுன்னு போடுவாங்களா? அவங்க ஒரு காட்டு காட்டியிருக்காங்க. அதனால இனி வந்து அப்படியே தெரிக்கும், பத்திக்கும். நான் வேற காட்டிட்டேன். யூடியூப் காரன் ஒரு காட்டு காட்டிடுவான். ஏற்கனவே என் சேனல் பல வருஷம் பல சேனல் காணாம போயிருக்கு. என்னடா காட்டுற அப்படின்னு சொல்லி தூக்கிடுவாங்க அடுத்து. ஸ்டெல்லே செம்மையா இருக்கு. பியூட்டி சூப்பராக இருக்காங்க. ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு வளையல் ஷாப் அந்த மாதிரி. இவங்க இதை நம்ம வந்து இதை காட்டலாமா என்னன்னு தெரில. இவங்கள மாதிரி அளவு எடுத்து அப்படியே மாடலாக இறக்கி விடலாம் அந்த கடைகளுக்கு. ரெஞ்சு வச்சார் இருக்கு. பட் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இதில் அது இன்ஸ்டால் தான் இருக்குது. பட் இருந்தாலும் காட்டக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு நான் ஒன்று காட்டுறேன் இப்போ. அது என்ன அப்படின்னா இந்த டிவோர்ஸ் இந்த மேட்ரு இருந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தெரியுதா? ஓமா டிமாண்ட் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சங்கீதா அண்ணி பாவம் தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு லவ். அது நினைக்கும் போது எஸ் கஷ்டம் தானே. டிவோர்ஸ் அப்படின்றது கஷ்டம். அந்த பற்றின மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் எதுக்கு சொன்னா, எதுக்கு இப்படி சொல்கிறான், அப்போ அவர் அப்படி பண்ணியிருப்பாரா, அதை சொல்கிறாரா, அந்த மாதிரி திரிச்சு விட்ருவாங்க. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து பேசக்கூடாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை பேச வைக்கிற அளவுக்கு அவதூறு பரப்புறாங்க. அதனால தான் இப்போ பேசுறதுக்கான காரணம். எங்கள் தளபதிக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னன்னா, ஒருவேளை ஒருவேளை ஜெயிலரில் வந்து தளபதி நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு 10 ஸ்டில் விட்டுருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கலக்கியிருப்பார், அது வேற விஷயம். ஆனால் தளபதியை இறக்கி விட்டுருந்தா அந்த ரோல் அப்படியே நினச்சி பாருங்க, ஸ்டில்லே செம்மையாக இருக்குது. சூப்பர் ஸ்டார்க்காகவே சில ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக மேட்சாக இருக்கும். அந்த இதில் நம்ம எஞ்சி நடப்பானு தெரியாது. சூப்பர் ஸ்டார் அங்கே தெரிய விட்டதெல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவரும் இப்போ வந்து சும்மா கிடையாதுல்ல, பயங்கர வளர்ச்சி. அது உள்ளே இறங்கி ஸ்கில்ஸ் ஏஐல ரெடி பண்ணி போட்டுவிட்டு சூப்பராக இருக்குது. ரியலாகவே ஒரு ஃபீலே வேற. ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு இதை பண்ணி
விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து அந்த இதில் யாருமே போட்டு பார்க்க முடியாது. இந்த வீடியோ ஃபுட்டேஜா எங்கே இந்த வெண்ணிலா அதுக்காகும். விக்ரமன் இப்போ ரிலீஸ் பண்ணாங்கல்ல, விக்ரமன் சார் அந்த இதில் விஜய் அவங்களுடைய சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைலா சூப்பராக இருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக அந்த வீடியோ எடுத்து இருந்தால் தான் நம்மளால் அதை ரியல் ஃபீல் பண்ண முடியும். கோபுரத்தை சிம்பு அவங்க மிஸ் பண்ணாங்க இல்லையா? கால் ஷெட்யூல் இதெல்லாம் இல்லாதனால அதை வச்சு சொல்கிறேன் நான். என்ன அப்படின்னா சில விஷயங்கள் வந்து அவ்வளோதான், போச்சுன்னா போயிடுச்சு தான், ஒன்றுமே பண்ண முடியாது. த கேர்ள் தே ரிஜெக்டட் அப்படின்ற ஒரு உண்ட ஒரு பொண்ணு அப்போனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? வெரி குண்டு, வெயிட் லாஸ் பண்ணி சும்மா சூப்பராக இருக்குது. பேர் நான் சொல்கிறேன், ஆனால் அடிப்பாங்களா? அஞ்சலி ஜெயன். அந்த கம்மாவில் போய் என் பேரை போட்டு விடுங்க, இன்ஸ்டா இல்லை ஒரு ஹார்ட்டை போட்டு விடுவோம். இது வந்து தளபதி க்யூட் ஸ்மைலில் டாட்டா காட்டுறது. இதை ஜூம் பண்ணி காமிக்கிறான் அப்படியே, பட் நல்லா தான்ப்பா இருக்கு. ட்ரெஸ்ஸை சொன்னேன். என்னதான் அதை ஜாலியாக நம்ம ஃபன்னாக பேசினாலும் அவங்க இடத்துல இருந்து பாருங்க, அவங்க ஃபேமிலிக்குள்ள நினச்சி பாருங்க, அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்மளுடைய சுருள் முடி அழகி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இப்போ கூட ஒருத்தவங்க வச்சுட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. கல்யாண மாப்பிள்ள உருன்னு இருக்காரு போல, அதுக்கு டேட் அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்றாங்க. மாப்பிள்ளையும் உருன்னு இருக்காரு கோட் ஷூட் போட்டு. கரெக்டையே ரொம்ப உருன்னு இருக்காரு. கண்ணத்தெல்லாம் முடிச்சுட்டே கொஞ்சம் ஃப்ரீடா அப்படின்னு அப்படி எல்லாம் சிரிக்கிறாங்க. அவர் வந்து இது பண்ணிக்கவே இல்லை, கோபமா இருக்காரு. ஏங்க இது நம்ம காட்டவும் முடியாது. அண்ணா ஃபேன்ஸ் ட்ரைங் டு அண்ணா ஃபேன்ஸ் ட்ரைங் டு ப்ரூவ் இட் ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அண்ணா வந்து கூட வராங்கன்ட்டு வளர்த்து இன்ஸ்டாவில் போட்டு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஆக்சுவலாக இந்த விஷயத்தெல்லாம் பேசணும் அப்படின்ற ஐடியாவில் நான் சூப்பர் நியூஸாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அது எல்லாமே போட்டு விட்றேன். இவங்க வந்து போட்டு அநியாயம் போட்டு உருட்டி எடுக்காங்களா, அதனால தான் வந்து இந்த டாப்பிக்கை பேசணும் அப்படின்ட்டு வந்தேன். பட் நான் சூப்பர் வீடியோவாக எடுத்தேன் தெரியுமா? ஒரு மூவியில் வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அவர் லைஃப் எப்படி இருந்தாருன்றத ஒரு ஆக்டர் சூப்பராக நடிச்சு வச்சிருந்தாரு. ஐ திங்க் கொரியர் நினைக்கிறேன். அதில் அந்த மூவியில் உள்ள சீனாக அது இருக்கலாம், அதுவா என்னன்னு தெரியல. ஒரு கொட்டை கூட அடிக்க முடியாமல் நிற்கிற மாதிரி ஒரு ரெட் கலரில் ஒரு லேடி வந்து ஓல்டு லேடி வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி விட்றது, உடனே இவர் அடிக்க ஆரம்பிச்சு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஹெச்டி வீடியோ. கண்டிப்பாக மூவி சீனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஷார்ட் பார்க்கும்போது ஒரு மிட் ஷாட்டு, ஒரு எஸ்டாப்ளிஷிங் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ரேம் காட்டுறது எஸ்டாப்ளிஷிங் மேலே. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் வந்து ஒரு 2-3 கட் இருந்த மாதிரி இந்த வீடியோ இருந்தது. அதை பார்க்கும்போது ஓகே, இது மூவியில் உள்ள சீனாக இருக்கும் நான் ஃபீல் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துருந்து அதை பேசலாம் அப்படின்னு நினைக்கும்போது நான் அப்படி கண்டா பண்ணுவேன் எங்கள் அண்ணனுக்கு. ஐ சப்போர்ட் தளபதி விஜய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர். ஓகே, நான் பேச்சு சாப்பிட கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன். நாளை சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.